ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் 2 ஸ்வீட் கார்ன். அந்த ஸ்வீட் கார்னை நல்லாவே நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதை நம்ம தனித்தனியாக ஒத்தையாக பிரித்து எடுத்துக்கலாம். அதை நான் நல்லா வேக வச்சு அதை பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் கடாயை சூடு பண்ணிவிட்டு, கடாய் சூடானதும் நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேணாம், பட்டர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஆயில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை வந்து சேர்த்துக்கலாம். அதில் எல்லா ஸ்வீட் கார்னையும் அதில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து எல்லா ஸ்வீட் கார்ன்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு நம்ம நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, நம்மளுக்கு உப்பும் எல்லா கார்ன்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லாவே கிண்டிக்கலாம். அதையும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வத்தல் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இல்லை மேகி பொடி, நூடுல்ஸ் பொடி இருக்கு இல்லையா, இது வந்து குழந்தைங்களுக்கு அந்த நூடுல்ஸ் பொடி வந்து பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.